அண்ணன் அவர்களையும் வருக வருக என விழா கமிட்டியின் சார்பில் வரவேற்று இதோ இப்பொழுது நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளதால் பரித்து பாலசுப்ரமணியன் அவர்களையும் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த மேடைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எனது பாசமிகு அண்ணன் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்ற மொழிக்கு இலக்கணமாக, அதாவது மாற்று கருத்துடையவர்களை கூட மாற்றக்கூடிய வல்லமை உடைய எனது அண்ணன் திரு எம் சங்கரபாண்டியன் முன்னாள் நகர்மன்ற தலைவர் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களை அழைக்கின்றோம். தன்னலம் மறந்த தியாகம் பூக்கும் காடு, பிறர் கண்ணீர் துடைப்பதே இவர் வீடு, சத்தமில்லாமல் நடக்கும் புண்ணிய புரட்சி, மனித நேயத்தின் மரபில் ஒளிரும் சுடர், அகத்தின் அமைதியில் அகிலத்தை காண்பவர், ஆசையில் கடந்து தன்மை உணர்ந்தவர், மண்ணில் வாழ்ந்த விண்ணை தொடும் மனம், எல்லா உயிரிலும் இறைவனை காண்பவர் அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் இதோ தனது திருக்கரங்களால் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கிறார். அவரோடு அண்ணன் திரு பருத்தி பாலசுப்ரமணியன் அவர்களையும் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு விழா கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொண்டு அண்ணன் அந்தோணிசாமி அவர்கள், சாமி அவர்கள், சங்கரபாண்டி அண்ணா கதிரா முருகானாச்சி சங்கரபாண்டியண்ணா வாங்க வாங்க அண்ணா வாங்க சங்கரபாண்டியண்ணா. குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குலவுதல் போலே யாப்பு என்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வேண்டுகிறேன் என் உயிர் தமிழே, நீ வாழ்க. செங்கமலம் கமலும் இந்த சிந்தை மாநகரிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு முப்புடாதியம்மன் திருக்கோவிலினுடைய ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் இந்த மேடை நாடக நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிந்தை நகரின் பிதான மகர், என் இதய சிம்மாசனத்திலே தங்க நாற்காலிலே அமர்ந்திருக்கக்கூடிய எனது தந்தையை போன்றவர் அப்பா வெங்கட்ராமன் அவர்களே, என்னை அரசியலிலே அகரம் எழுத வைத்து அழகு பார்த்த எனது ஆருயிர் அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே, குத்து விளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க நகர்மன்றத்திலே இடியாய் முழங்குகின்ற அண்ணன் வெடி அந்தோணி அவர்களே, தயவு செய்து எல்லாரும் பேரையும் சொன்னோம்னு நினைச்சுக்கோங்க. யாருக்குன்னே 5 நிமிஷம் சொல்லி மறுபடியும் 2 நிமிஷம் சொல்லிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நாடகம் நடத்துங்கிறதுங்க ஒரு பெரிய ஒரு குதிரை கொம்பான விஷயம். ஏன்னா இந்த சினிமாவில் டிவியில் பார்க்குற நாடகத்தில் ஒரு ஷார்ட் சரியில்லைன்னா கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடேக் எடுப்பாங்க. இங்கே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஆனால் இப்போ 12வது வருஷமாக அது 12வது வருஷம் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். நாடகக்கலையுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தால் சொல்ல முடியாத விஷயத்த, ஒரு பேச்சால் சொல்ல முடியாத விஷயத்த இந்த நாடகம் வந்து மக்கள் மனசில் ஈஸியாக தைக்கும். அதான் அந்த சுதந்திர போராட்டத்தில் அந்த காலத்தில் அவங்க பூரா நாடகத்து மூலியமாக மக்கள் மத்தியில் அந்த சுதந்திர உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தினாங்க. பகுத்தறிவு பகலவன் பெரியார் என்ன செய்வார்னா, அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். நம்ம இப்படி கோயில் திருவிழா மேடை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கல, எழுத்தாப்பில் மேடை போட்டு சாமி இல்லை அது கல்லுன்னு சொல்லுவார். நம்ம ஆள் பூரா அவரை கல்லை கொண்டு எரிஞ்சு விரட்டுவாங்க. இதே அண்ணா என்ன செய்வார்னா, நாடகம் போடுவார். அந்த மேடையில் என்எஸ் கிருஷ்ணன் நடிப்பார், முதலாளியாக இருப்பார். வேலைக்கார வந்து ஐயா எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும் அப்படின்னு கேட்பார். லீவு எதுக்குடா அப்படின்னு கேட்பார். நான் அது மாதிரி சிதம்பரத்துக்கு போகிறேன். சிதம்பரத்துக்கு எதுக்கடா போகிறேன் அப்படின்னா, நடராஜரை பார்க்க வரும். நடராஜர் எப்படி இருப்பார் நான் பார்த்தது இல்லையே, நின்று காட்டும்பார்.
அவன் இப்படி ஒத்த காலை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்பான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அவன் நிற்க முடியாது, கிளப்பட. என்னடா நடராஜர் வருஷக்கணக்காக நிற்காரு, நீ ஒரு 10 நிமிஷம் நிற்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுவான், அது கல் நிற்கும் அப்படிமா. ஸோ 2 பேரும் சொல்ல வந்த விஷயம் ஒன்று தான். ஆனால் அந்த நாடகக்கலை மூலமாக சொல்லும்போது நம்மளால் சிரித்து கையை தட்டுவான். சரி, இந்த மாதிரி ஒரு நாடகக்கலையை இது வரைக்கும் இந்த சிந்தாமணி ஊரில் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் மாரியப்பன் அவர்களை நான் அந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. மாரியப்பன் யாருன்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது. அப்பத்தான் மாரியப்பன் எங்கே அப்படின்னு கேட்டால் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் மனைவி அந்த மாதிரி அவருக்கு அமைஞ்சுது. என் வீட்டில் அமைஞ்ச மாதிரியே அவருக்கும் நல்லா அமைஞ்சிருச்சு. நாங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பாப்புல, அந்த மாதிரி மனைவி. நாங்கள் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சிங்கு நிறையா பாத்திரம் கிடந்தது. கழுவுனா உன்னைய தொலைச்சி போடுவேன், நான் தான் கழுவுவேன் அப்படின்னா சரின்ட்டான். டப்பு நிறைய துணி நினச்சி வச்சுருந்தா, நான் தான் துவைப்போம்னா சரின்ட்டான். இந்த மாதிரி சரின்னு சொல்லக்கூடிய மனைவிகள் எனக்கு அமைஞ்ச மாதிரி அவருக்கும் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த நாடகக்கலை அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது அவருடைய குறிப்பினை. இந்த நேரத்தில் எனக்கு நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், நேரம் கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த புளியங்குடிக்கும் நீங்கள் ரயில் நிலையத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் வரலாற்றில் உங்கள் பேர் இருக்கும். இன்றைக்கும் இந்த புளியங்குடி மக்கள் தாமிரபரணி தண்ணி குடிக்காங்கன்னா அண்ணன் சங்கரவண்டியன் பேரை சொல்லிக்கிட்டு குடிக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஊருக்கு ட்ரெயினை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா சரித்திரத்தில் நீங்கள் இடம் பெறுவீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு வந்த அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த நிறுவனத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்பாளர், மனிதநேய பண்பாளர், எளிமையாக அனைவருடன் பழகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு அண்ணன் திரு ஏ அந்தோணிச்சாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். சிந்தாமணி அருள்மிகு முப்புடாதி அம்மன் கோவில் 32ஆம் ஆண்டு பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு வசந்த நாடகம் கலைக்குழு பெருமையுடன் வழங்கும் நினைவெல்லாம் நீயே என்ற மாபெரும் காவிய நிகழ்ச்சியை எங்களது பாசமிகு அண்ணன் மாரியப்பன் எக்ஸ் ஆர்மி அவர்கள், சாமி ஆத்மநாம் சாமி அவர்கள் 2 பேரும் அதில் ஒரு நல்ல படைப்பாளிகள். எனக்கு மாரியப்பண்ணை செல்லப்புள்ள மாதிரி எல்லாரையும் அப்படியே ஒரு மகிழ வைக்க நினைப்பார். ஒரு சாரியாவில் பிரசன் நல்ல உண்மையிலே அவர் வாழ்த்தக்கூடியது. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று தொடங்கியிருக்கும் சாமி வெங்கட்ராமன் சாமி அவர்களுக்கும், தென்காசி மாவட்ட தலைவர் பிஜேபியின் மாவட்ட தலைவர் ஆந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கும், மாமா சங்கரவண்டிய நகரச்சார் மாமா அவர்களுக்கும், ஏனைய இங்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்கள் தோழமை கட்சிகளுக்கும் எல்லோருக்கும் எனது இதயங்கந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நினைவெல்லாம் நீயே என்ற நிகழ்ச்சியை மாபெரும் நிகழ்ச்சியாக, ஏன்னா இது 12ஆம் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கேன் மாரியப்பண்ண, உண்மையிலே ஒரு வரக்கூடிய விஷயம். ஏன்னா மக்களுக்கு சில கருத்துக்களை அப்படியே அண்ணன் கதிரவண்ணன் பேசையில் சொன்னார். மேடை போட்டு பேசையில் அதை கேட்க மாட்டாங்க. நாடக கலைக்குழு மூலியமாக சில வார்த்தைகளை கொண்டு மக்கள் மத்தியில் சேர்க்கறதுக்கு இது ஒரு உண்மையிலே ஒரு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கல நிறைய நாடக நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அதில் நிறைய காரியங்களை கொண்டு சேர்ப்பாங்க மக்கள் மத்தியில். அப்போ தான் கொஞ்சம் காதில் செவியில் ஏறும். நம்ம உண்மையிலே சில விஷயங்களை மேடை போட்டு இப்போ அரசியல் தலைவர் எல்லாமே சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட உள்மலை கேட்க மாட்டாங்க. ஆனால் நாடகம் மூலயமா சொல்லல அதை மக்கள் கொஞ்சம் உள்வாங்கி, ஓ இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு வருவாங்க. அதனால் மீண்டும் மீண்டும் இந்த கலைக்குழுக்கள் அடுத்த ஆண்டும் சிறப்பாக செயல்பட வேண்டும். பூக்குழி திருவிழாவை நாளைக்கு எல்லோருமே காண வாருங்கள். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்து கூறி நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர், என்னாலும் மக்களின் பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய, சிந்தாமணி மக்கள்கிட்ட அதிகமான பேரன்பை பெய்திருக்கக்கூடிய எனது பாசமிகு அண்ணன் திரு சங்கரபாண்டியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்மை எல்லாம் ஆசீர்வதித்து காத்து கொண்டிருக்கின்ற அன்னை முப்புடாதி அம்மன் பாதங்களை வணங்கி, இந்த ஒரு அற்புதமான நினைவெல்லாம் நீயே, எல்லா மக்கள் தான் நினைவெல்லாம் எந்த காரணத்தில் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லா நினைவும் நம்ம அன்னையை நினைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் வைத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த நல்ல நிகழ்ச்சியை வருஷம் ஒரு நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்பத்திலே என் அன்பை பெற்றிருக்கின்ற அருமை தம்பி மாரியப்பன் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும், ஏன்னா அவர் தனிப்பட்ட ஆடில் ஒரு டீம், எல்லாருக்கும் அடுத்தால இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருமை ஆத்மநாபன் அவர்களுக்கும், இந்த நல்ல விழாவிலே தலைமை ஏற்று
சாமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 90 வயசுலும் கம்பீரமாக வாலிப பிள்ளை மாதிரி இருக்காங்கன்னு சொன்னால் அவர் அன்னை முப்புராதி அம்மனுடைய ஆசியும் அன்னை மீனாட்சி அன்னையுடைய ஆசியும் தான். அவர்களோடு நாம் இருப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய பலம். ரெண்டாவது, என் அருமை மருமகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர். அவரை நான் எவ்வளோ வேண்டாலும் சொல்லலாம், சின்ன பிள்ளை மாதிரி நம்ம வேலையாகலாம். கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன வேணாலும் சொல்லலாம், செஞ்சு கொடுப்பாரு. ஒரு அண்ணன் பருத்திப்பால் அவர்கள் எல்லாரையும் நான் சொல்லிட்டு, இந்த நாடகத்துக்கு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி மினிட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற முனீஸ்வரன் அவர்கள், எல்லாரும் பேரை சொன்னதை நினச்சிக்கோங்க. ஏன்னா காலம் அப்படி. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தேன், சொல்லத்தான் செஞ்சேன். 7:30 தான் வருவேன்னு. கரெக்டாக அதை அழுத்தி வந்தேன். நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணி ஒன்றா வந்துடலாம், வரவேற்று கூட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அவங்க முன்னாடியே மேடைக்கு வந்துட்டாங்க. சட்டமன்றத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட சில பேர் அப்படியே வெக்ஸாகி 1 வருஷம் இருந்துருவாங்க. ஆனால் அந்த மறுநொடியே பொதுமக்களுக்கு உழைக்கின்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர். இன்றைக்கி ரயில்வே போக்குவரத்தில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்து வர வேண்டுமோ அதை அவர்கள் ஒரு எம்பியாக ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் கூட செய்ய முடியாது. அதை விட பல மடங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு உண்மையிலே நாம் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து விடுவார்களா என்று கூட நான் நினைத்தேன். ஆனால் மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மையிலே அவரோடு நாங்கள் அரசியலிலே ஒரு 10-20 நாள் ஓட்டு கேட்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் வருங்காலத்தில் அவர்கள் பல்வேறு வகையில், ஏன்னா டெல்லி பட்டணத்தில் இருக்கின்ற அத்தனை அமைச்சர்களும் அவர்களுக்கு பழக்கம். ஆனந்தன் ஐயாச்சாமின்னு சொன்னால் தெரியாத ஆள்களே இல்லை. இப்போ மாவட்ட தலைவர் எத்தனையோ மாவட்ட தலைவர் இருந்திருப்பாங்க. சென்னை வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் இருக்கின்ற ஆளைத்தான் தெரியும். அவர்கள் அப்படி இல்லை. டெல்லியிலே இருந்து உங்களுக்கு தெரியும், ராஜ்நாத் சிங் இராணுவ அமைச்சர் கூட அவருக்கு பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார்கள். அது வேறு, அரசியல் வேறு. அரசியல் பேச முடியாது, இங்கே வேண்டாம். இருந்தாலும் அப்படி நல்ல உள்ளங்கள் இங்கே மேடையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அன்பு சகோதரர்கள் எல்லாம் இந்த விழாவை முன்னின்று தன்னுடைய குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நாங்களும் அதை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றோம். ஏன்னா ஒரு 20 வயசு பையன் 20 வயசாக நடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 65 வயசு பையன் 20 வயசு பையன் போல நடிப்பது என்பது அதுதான் நடிப்பு. அதையெல்லாம் நாம் கண்டு ரசிக்க வேண்டும். அதற்காக வந்திருக்கின்றோம். சுருக்கமாக சொல்லணும்னா சிந்தாமணி எம்ஜிஆர்னு கூட வச்சுக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி கடைசி வரைக்கும் நடித்து கொண்டிருந்தாரோ அதே போல மற்ற நடிகர்களுக்கு இணையாக புரட்சித் தலைவரை ஒப்பிட முடியாது. அது இருந்தாலும் தயவு செய்து இந்த அருமையான நாடகத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து அதில் இருக்கின்ற கருத்துக்களை எடுத்து ஒற்றுமையாக இந்த சிந்தாமணி நகரம் இருக்க வேண்டும். அதற்கு என்றென்றும் நம்முடைய ஐயா வெங்கட்ராமன் சாமி அவர்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 2 அருமையான கும்பாபிஷேகம் நடந்தது, பாராட்ட வேண்டிய விஷயம். 2க்கும் நம்முடைய மருமகன் முன் நின்றார். அவருடைய என் அன்பு அண்ணன் சித்ராஜ் அவர்கள். சித்ராஜ் அண்ணன் வச்சுன்னா நான் சண்டை போடுவேன். இருந்தாலும் அந்த ஆன்மீகத்தில் அவருடைய உழைப்பை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டியாக வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததற்காக என் அருமை தம்பி மாரியப்பன் அவர்களுக்கும் இந்த நாடக கலைக்குழுவை சார்ந்த என் அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணல் மகாத்மா காந்தி, அறியாமை வெட்கப்பட வேண்டியது, ஆனால் அறிந்து கொள்ளாமல் இருப்பது அதைவிட வெட்கப்பட வேண்டியது என்றான் பெஞ்சமின் பிராங்கில். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பூகினும் கற்கை நின்றார் என்றார் அதிவீர ராமபாண்டியன் அருந்துகையில். தன்னுடைய கல்வியால் உயர்ந்த இடத்திற்கு சென்று அமெரிக்காவில் ஐடி ஃபீல்டில் மாதம் ஒரு 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருந்த போதிலும் தான் சார்ந்த பகுதிக்கு தன்னுடைய கல்வியாலும் தன்னுடைய முயற்சியாலும் எண்ணற்ற சமூக நல பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென்காசி மாவட்ட தலைவர் நம்முடைய பாசமிகு அண்ணன் திரு ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் இதோ வாழ்த்துரை வழங்க வருகிறார். பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். நம்ம சிந்தாமணியை மட்டும் இல்லை, நம்ம பகுதியவே ஆட்கொண்டு நாம் அனைவரையும் அரவணைத்து அருள் பார்த்து நம்மை காத்திருக்கும் அருள்மிகு முப்புடாதி அம்மனோட இந்த திருவிழாவில், இந்த பூக்குழி திருவிழாவை ஒட்டி
12வது வருடமாக ஒரு நாடகத்தை இயற்றி நமக்கு அரங்கேற்றுவதற்காக இந்த விழாவை அமைத்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பொதுவாக ஒரு மேடைக்கு போனால் நமக்கு எல்லாம் பெருமை, ஆனால் சிலர் வந்தாங்கன்னா அந்த மேடைக்கு பெருமை. அந்த விதத்தில் நம்ம ஐயா சாமி அவர்களோட இங்கே அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது எனக்கு பெருமை. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும். அதே போல் இந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ நம்ம பார்த்தது, சேர்மன் எனக்கு முன்னாலே தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் போய் பார்க்கும்போது சரி சேர்மன் வயசு என்ன இருக்கும் அப்படின்னா என்ன தேம்கால் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னை 10 நாள் பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது என்னால் உட்கார முடியல, இளவட்ட மாதிரி குதிச்சு போய்கிட்டு இருக்காங்க அந்த பைக்கில். ஆக இவங்களோட இதில் அவங்களோட எனர்ஜி, அவங்களோட அந்த வேகம், உத்வேகம் எல்லாம் எனக்கு இருந்தால் நாங்கள் எல்லோரும் எங்கேயோ போய்கிட்டு இருப்போம். அதனால் என்னோட பாக்கியம் அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அந்த தேர்தலை பொறுத்து அந்த 20 நாட்களில் அருமையான மனிதர்களோட பழக்க வழக்கம் எனக்கு கிடைச்சி அது இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். அந்த விதத்தில் அருமை சகோதரன் மைக்கை பிடிச்சாருன்னா ஐயோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலன்னு இருந்தது. அப்படி ஒரு ஆத்மநாபன் அவர்கள் இப்படி ஒரு பேச்சாளர்கள், இப்படி ஒரு திறமைசாலிகள் நம்ம ஊரில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் இங்கே நாடகம் நடக்கிறத பற்றி எனக்கு ஆச்சரியமே இல்லை. நீங்கள் இருந்தால் நீங்கள் 10 நாடகம் அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கலாம். அதே போல் நமது மரியாதைக்குரிய அந்தோணிசாமி அவர்கள் ஒரு பண்பாளர், கட்சி பாகுபாடுகளை தாண்டி ஒரு அருமையான மனிதர். நான் ஒவ்வொரு முறை அவரை பார்க்கும்போதும் ஒரு இன்முகத்தோட அவர் வரவேற்கிற விதம், நம்ம அதெல்லாம் போயிடுச்சு, அந்த பிரிவினைகள்லாம் போய் வரட்டும், பார்ப்போம் 2029 எப்படி இருந்தாலும் மிக 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 நன்றி. அதே போல் அன்போடு அழைக்கிற பண்பாளர், பாசத்துக்குரியவர் திரு பருத்திப்பால் அவர்கள். என்ன ஒரு அதாவது அடக்கம் தன்னடக்கம், எங்கே இருந்தாலும் தரையோடு மண்ணோடு ஒட்டி நிற்க வேண்டும், எந்த புகழும் பெருமையும் தலைக்கு ஏறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்க்க முடியும்னா அது பருத்திப்பால் அவர்கள் தான். அந்த விதத்தில் நான் தொடர்ந்து அவரோட பழகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இங்கே வந்தப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், ஏதோ கோவில் திருவிழாவுக்கு போகிறோம், அங்கே போய் சாமி கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு வர போனோம், நிகழ்ச்சி எப்படின்னாங்க. அதில் திடீர்னு அவங்க இந்த நாடகம்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் தூக்கி போட்டுருச்சு. என்னடா இந்த காலத்தில் நாடகமா, அதுவும் நம்ம ஊர்லையா அப்படின்னு. சரி வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வெடி போடும்போது சரி நாடகம் நீங்கள் தலைப்பு என்னன்னு கேட்டு நினைவெல்லாம் நீயே அப்படின்னு, எனக்கு நினைவெல்லாம் நித்தியான்னு கேட்டுச்சு. ஸோ என்னடா இன்னும் 30 வருஷத்து பழசுலேயே இருக்காங்க போல் நினச்சா நினைவெல்லாம் நீயே அப்படின்னாங்க. நான் கூட கேட்டேன், நீங்கள் என்ன காதல் நாடகம் போடுறீங்களா அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் நினைவெல்லாம் வராதா அப்படின்னாங்க. எனக்கும் நினைவெல்லாம் இருக்கியா, எனக்கு நினைவெல்லாம் இந்த மக்கள் தான், புளியங்குடி தான், வாசுதேவ நல்லூர் தான். புளியங்குடிக்கு நம்ம ட்ரெயின் சொன்னீங்க, அது ஒரு பக்கம்தான். என்னோட கனவெல்லாம் நமது பகுதிக்கு தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு ஏர்போர்ட் வேணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் மட்டும் போதாது அப்படின்னு. இந்த ஏர்போர்ட் கூட நமது விமானத்துறை அமைச்சர் அவர்களை கடந்த தேர்தலுக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் டெல்லியில் அவர் வீட்டில் சந்திக்கும் போது நான் குறிப்பாக எந்த இடத்துல அப்படின்னு கேட்டார். உங்கள் தென்காசி மாவட்டத்தில் மலையை ஒட்டி இருக்க எப்படி ஏர்போர்ட் வரும்போது நான் சங்கரன் கோயிலுக்கும் புளியங்குடிக்கு நடுவில் எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், அந்த இடம் வேணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோட தகவலுக்காக. அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் புளியங்குடிக்கு வேணும்னு கேட்டிங்க, நிச்சயமாக கொண்டு வரணும். அது நியாயமான கோரிக்கை தான், அது கொண்டு வருவதற்காக நிச்சயமாக முயற்சி எடுப்போம். நான் அதற்கு முன்னால் பண்ணுறதுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. 30 வருஷமாச்சு நம்ம புளியங்குடிக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு நிலம் வாங்கி 10 சென்ட் நிலம் வாங்கி அது அப்படியே இருக்குது. அதுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு மனு கொடுத்துருக்குறேன். நிச்சயமாக நல்ல பதில் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும் புளியங்குடிக்கு நம்ம புவிசார் குறியீட்டில் இருந்து அடுத்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். அதே போல் செண்பகவல்லி அன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல செய்தியை கூடிய விரைவில் நீங்கள் கேள்வி வரும், உங்கள் காதுகளுக்கு வரும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம விவசாயம் சார்ந்த பூமியில் வனவிலங்கு பிரச்சனைகள், வனவிலங்குங்கிறதுனால இன்றைக்கி வெள்ளாமையெல்லாம் பாதிக்கப்படுது. அதுக்காக மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை கொடுத்து உடனடியாக மாநில அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, அதை சரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நினைவெல்லாம் நீயே, நமக்கு நினைவெல்லாம் இந்த மண்ணு தான், இந்த புளியங்குடி தான், இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்றம் தான், இந்த தென்காசி மாவட்டம் தான். நிச்சயமாக உங்களோட ஆசீர்வாதத்தாலும், பெரியவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க,
உங்களோட அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் உங்களோட வழிகாட்டுதலாலும் நிச்சயமாக நமது மண்ணின் பெருமைக்காகவும் வளமுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி இந்த முறத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக புளியங்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்காக நிச்சயமாக அதற்கான முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற கருத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மிக்க மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு. இங்கே வந்த நாடகத்தில் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டு இருக்கிறாங்க. இந்த எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு நானும் காத்திருக்கிறேன். கீழே இருந்து பார்த்துட்டு என்ன தலைவர், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இறையருள் அனைவருக்கும் கூடட்டும். அத்தனை பேர் வீட்லேயும் அன்பும் அமைதியும் வளமும் செழித்தோங்க வேண்டும் என்று இறைவனை ஒவ்வொருத்தருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். அம்மா முப்படாதிய வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். ஆன்மீக பணிகளிலும் சரி, மக்கள் பணியிலும் என்றென்றும் இந்த மக்களின் மீது அன்பு கொண்டவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நகர்மன்ற தலைவர் திரு கே வெங்கட்ராமன் அவர்கள் இதோ வாழ்த்துரை வழங்குவார்கள். 32ஆம் ஆண்டு பூக்கொழி திருநாளை முன்னிட்டு இன்று வசந்தம் நாடக கலைக்குழு இங்கே நாடகத்தை நடத்தர ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 10 நாள் நிகழ்ச்சியிலையும் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு நாள் நிகழ்ச்சி நாடகம் வச்சிடுறாங்க. இதில் என்னன்னு கேட்டால், இந்த மாரியப்பன் இருக்காப்லையே, அப்போ தான் மாரியப்பனுக்கு நாடகம்னா போகிறோம். நான் இன்னைக்கு இல்லை, இந்த மாரியப்பனை கொஞ்சம் முன்னால் வாங்க சொல்கிறேன். நான் சேர்மனாக இருக்கும்போது வடக்கிரத வீதியில் ராஜ்சர்வா நாடகம் போட்டார். அப்போ மாரியப்பன் இவ்வளோ உயரம் தான், அப்போ சின்ன பையன். என்கிட்ட அப்பவே பாராட்டு பெற்று நான் பரிசு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா அவனுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க, இத்தனை ஆண்டுகள். ஆமாம், இன்னைக்கும் பார்த்தா கதாநாயகன் எப்படி பார்த்து அந்த போட்டோ அங்கே போஸ் கொடுக்கறத பார்த்தாலே விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருந்தது எனக்கு. எல்லாரும் பார்த்து சொல்ல, நானே சொன்னேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குப்பா அவனுக்கு அப்படின்னு. ஆனால் இருக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு மிலிட்ரி ட்ரெஸ்ஸு, ஆனால் சிஎம் ட்ரெஸ்ஸில் நின்றுட்டு இருந்தார். காரணம் யாருன்னா குருநாதர் இருக்காரு. இங்கே குருநாதர் இவர் வளர்ந்து விட்டாங்க. இவங்க 2 பேரும் அங்கே வளர்ந்தவங்க, அந்த பாத்தறையில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும். அவர் 8 அடிச்சு பயந்தா 16 அடி பாயதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி ஆட்களை கையில் வச்சிருக்காரு சங்கரவண்டியை. அந்த ஏரியாவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அதில் உள்ள நுழையவே முடியாது. அந்த மாதிரி ஏன்னா கலைக்குழுவில் நாடகத்தை விடாமல் முயற்சியோடு நடத்திட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கள் ராஜ் சார்வா. அவரெல்லாம் இன்னைக்கு நினைவில் கொள்ளணும். அவர் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆரம்பித்து இந்த கலை ஆசிரியர் அவ்வளோ பிரமாதமாக எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த மைக் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க அந்த பையன், அவன் பேர் என்ன மறந்து போச்சு, முருகன் ஐயப்பன். நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவனுக்கு முதல்ல நான் தான் எல்லாம் இது பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பிரமாதமாக நடத்திட்டு இருக்கீங்க. அதை விட ஒரு பெரிய இதுன்னு கேட்டால், ஆனந்தன் ஐயாச்சாமி அருமையாக பேசினார். அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட அவர் சொன்னார். அது நான் ரொம்ப நினைவில் கொள்கிறேன். என்னன்னு கேட்டால், நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இதை எதிர்பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது. அந்த வேல்யூ அங்கே இருக்குது. நிச்சயமாக ஆண்டவன் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம். உழைப்பவர்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லி அவர்களை சிறப்பிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தான் நாங்கள் 2 பேரும் சந்திக்கோம். இதோட பல நிகழ்ச்சி பார்த்துட்டோம், 2 பேரும் சந்திச்சிட்டு இருக்கோம். அதனால் புளியங்குடியில் இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இருந்து ஒரு தொழில் மையத்தை உருவாக்கி, ஏன்னா நீங்கள்லாம் பெரிய பதவியிலேருந்து அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய துணை சீத வேம்பவர்கள். நான் அவரை பார்க்கணுமாகனு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நாளாக அறிமுகப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கூட்டி ஒரு சிறப்பு பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்பயாவது நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க. உங்களை மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு அவருக்கு தெரியும், அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கார் எங்கள் வைஸ் சேர்மன் அந்தோணிசாமி, 2வது தங்கபாண்டியன், என்னுடைய தோழர் காலம் சென்ற பழனிசாமி. நானும் அவனும் ஒன்று போல படித்தோம். அவன் பையனை பார்த்து பேசும்போது எனக்கு என் பழனிசாமி ஞாபகம் தான் வருது. நல்லா எல்லாரும் சிறப்பிக்க வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் பேச முடியாது, நாடகம் 10 மணிக்குள்ளே முடிக்கணும்பாங்க. எல்லாம் மேக்கப் போட்டு பார்த்தா வயசெல்லாம் குறைச்சி எல்லாம் இளமையில் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்.
நல்லபடியாக நடந்து சீரும் சிறப்பாக நடைபெறும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாடக கலைக்குழு மாரியப்பண்ணா வாங்க கொடுங்க. அதுக்கு அடுத்தாப்புல அனைவருக்கும் விழா குழுவின் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு விழா குழுவை கேட்டுக்கொள்கிறோம். இதோ பிராமிட்டை வழங்கி நாடகத்தை தொடங்கி வைக்க உள்ளனர். இது பிராமிட்டை பெற்றுக்கொண்டு அண்ணன் முனீஸ்வரன் அவர்கள் பேசுவார்கள். அதை முதல்ல சால்வை போட்டு அண்ணா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. விழா குழு சார்பாக வந்து நீங்க சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெங்கட்ராமன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அதற்கடுத்தாப்பல் அண்ணன் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறார்கள் அண்ணன் முனீஸ்வரன் அவர்கள். அதைத் தொடர்ந்து அண்ணன் பாசமிகு அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அண்ணன் அந்தோணிசாமி அண்ணன் அவர்களுக்கு இதோ விழாக்குழுவின் சார்பில் சாலை அணிவிக்கிறார்கள். திரு கதிரவன் அவர்களுக்கும் அண்ணன் பருத்திபால் அண்ணன் முரியா அண்ணன் நாட்டாம ஜனத்த நம்ம நாட்டாம சிஎம்எஸ் நம்ம ராஜசேகர் அண்ணா நம்ம கார்த்திக்கு அந்த அண்ணா ஆரோக்கியசாமி அண்ணா தம்பி சக்திகுமார் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நன்றி உரையாக அண்ணன் பேச்சிமுத்து அவர்களுக்கும் சிஎம்எஸ் சுந்தரராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து விழாக்குழுவின் சார்பில் மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நாடகத்தினுடைய திரைக்கதை எழுதி அருமையாக அமைத்திருக்கின்ற சிறுத்தை குமார் அவர்களுக்கு சாலை அணிவிக்கிறோம். மேலும் ஆசிரியர் வழக்கறிஞர் என பன்முகம் தன்மை கொண்ட ஸ்ரீ முனீஸ்வரன் அவர்களுடைய தம்பி ஐயனார் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். அண்ணன் மாரியப்பண்ணன் அவர்கள் ஒரு 2 நிமிடம் நன்றி உரை கூறி எல்லாருக்கும் சால்வை போட்டுக்கோங்க கூறுமாறு அன்போடு கேட்டு நாடகத்தை சீக்கிரமாக துவக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். சால்வை அணிவித்துக்குமாறு கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்ல அனைத்து நாடக கலைஞர்களும் அண்ணன் சங்கரபாண்டியன் சார்பாக நம்ம பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றோம். அனைத்து நாடக கலைஞர்களும் அண்ணன் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். உங்களுடைய இந்த காலத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கலை ஆர்வத்தை மகிழ்விக்கும் விதமாக இதோ அனைத்து நாடக கலைஞரும் டக்குன்னு வாங்க. நமது திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் நமது நாடகத்தின் கதாநாயகன் எனது அன்பு சித்தப்பா திரு வி.எஸ். மாரியப்பன் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். எனது அருமை தம்பி சிறுத்தை குமார் இந்த நாடகத்தின் ஆக்கம், டைரக்ஷன், கதை, வசனம் எல்லாம் எழுதி இந்த நாடகத்தை இயக்கி தந்திருக்கும் அவரை திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் கௌரவிப்பார்கள். இந்த நாடகத்தின் சிறப்பு சிரிப்பாளர் எனது அன்பு தம்பி திரு பேச்சிமுத்து அவர்களுக்கு அதைத் தொடர்ந்து இந்த நாடகத்தின் கவர்ச்சி வில்லன் திரு மாரியப்பன் அவர்கள் அதை அடுத்து இன்னொரு மகா பெரிய வில்லன் திரு அன்பு தம்பி பதி, இந்த நாடகத்தின் கதாநாயகர் திரு தங்கமாரி, திரு ராஜ், திருமலை முருகன், அவன் இன்னொரு கதாநாயகர் அவன் பேரு அந்த ஆசாரி பையன் மாரிராஜ், மற்றும் திரு இசக்கிமுத்து, எனது சரி சரி திரு இசக்கிமுத்துக்கு அவரு கருசாமி எங்க இருக்காரு? அடுத்து மைக் செட்டு போட்டாச்சு போட்டாச்சு அவருக்கு போட்டாச்சு நான் தான் போட்டேன்.
மைக் இந்த நாடகத்திற்கு ஒளி அமைப்பு தரும் A1 நாராயணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் திரு மாரிசாமி அவர்களுக்கு ஆனந்தன் ஐயாச்சாமி ஐயா அவர்கள் மாலை அணிவிப்பார்கள், சால்வை அணிவிப்பார்கள். இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நமது முதலாளி கருப்பசாமி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு தளபதி குருசாமி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. நமது சமுதாய முன்னாள் தலைவர் திரு கணேசன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. நாடகம் ஆரம்பிக்க இருப்பதால் பெரியோர்கள் ஆங்காங்கே அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பந்தல் அமைப்பாளர் திரு மணி, திரு எல்லாரம் ராஜ் அவர்களுக்கு நடிகர்கள் போட்டாச்சுல. சரி.